நடத்தி தந்த பேராசிரியர் சுகந்தி அம்மா அவர்களும் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் தவமைய அறக்கட்டளைக்கும் வாய்ப்பளித்த பேராசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் உள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் வாழ்க வளமுடனும் வணக்கங்களும். இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு சலிப்பில்லா இன்பம். இந்த மனித குலத்துக்கு அனைத்திலுமே எப்போதுமே இன்பமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கை வாழவே நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா அதற்கான முயற்சி நம்ம செய்யறோமான்னா கேள்விக்குறிதான், இல்லைங்களா? இப்போ மதர் தெரசா அம்மா அவங்க எடுத்துக்கொண்ட சேவைகளையும் தொண்டுகளையுமே நம்ம சலிப்பில்லாம தான் அர்ப்பணிப்போட இன்முகத்தோடவே நம்ம செஞ்சாங்கட்டு நம்ம நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லைங்களா? இப்போ வரைக்கும் அவங்களோட ரெக்கார்டை உடைச்சதா எந்த வரலாறுமே நம்ம பார்க்கல. ஒரு முறை கூட எந்த ஒரு இதுலயுமே சலித்ததே இல்லையா, அருவருப்பும் பட்டது இல்லையா. ஏன்னா அவங்க சேவை செய்தது எல்லாமே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களையும், தாய் தந்தைய தந்தையால புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளையும் தான் அவங்க அன்பும் கருணையும் உடைய அந்த மனிதர்களால் மட்டுமே அந்த அன்பும் கருணையோட பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களால் மட்டுமே சலிப்பில்லாத வாழ்வு வாழ முடியும்னு சொல்லுவாங்க. எப்போதும் அவரவர் விரும்பும் செயலையும் வேலையையும் செய்யறப்ப அது ஒரு மகிழ்ச்சியை நம்மளுக்கு தரும். இதுதான் சலிக்காத இன்பமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா செய்யற வேலையை கூட நாம எப்போதுமே நேசிச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதாவது தொழிலை நேசித்தால்தான் சலிப்பு ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யற தொழிலை எப்போதுமே நேசிச்சுக்கிட்டே செஞ்சோம்னா அங்கனக்குள்ள ஒரு சலிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கடமை என விருப்பத்துடன் செய்தால் அது இன்பம்னு சொல்றாங்க. எப்போதுமே இது என்னோட கடமை அப்படின்ட்டு நம்ம செஞ்சோம்னா அது இன்பம் சொல்லுவாங்க. கடமைக்குன்னு செய்யறப்ப அங்கே சலிப்பு தான் வரும்னு சொல்றாங்க. இதை ஏன் செய்யணுமா, சரி சொல்லிட்டாங்க கடமைக்கு செய்வோமே அப்படின்னு செஞ்சோம்னா அங்க சலிப்பு வந்துரும்னு சொல்றாங்க. வாழ்க்கை என்பது வரமா சாபமான்னு கூட சிலர் கேட்பதுண்டு, இல்லைங்களா? இந்த மனவளக்கலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம கூட நிறைய தொய்ந்து போய் சலிப்போட தான் வாழ்ந்திருப்போம். பிள்ளைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், நம்ம வீட்டு வேலையை செய்யறதா இருக்கட்டும், எதுலையுமே ஒரு சலிப்பு வந்துகிட்டே தான் இருந்தது. இந்த மனவளக்கலையில சேர்ந்த பிறகுதான் நம்ம வரம்னு உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா அனைத்துமே ஆனந்த வாழ்வு வாழ வைக்கக்கூடிய அந்த தளமாக இந்த மனவளக்கலை இருக்குது. எப்படின்னா படிக்க படிக்க சுவாரஸ்யம், புதிய புதிய அனுபவங்கள், வாழ்வில் தினம் தினம் புதிதாக பிறந்தது போல நினைத்து கொண்டு நம்ம வாழ்க்கை பாடத்தை படிக்கிறோம், இல்லைங்களா? எப்பயுமே நம்ம புதுசா பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றுமே சுவாரஸ்யத்தை தூண்டுதுன்னு சொல்றாங்க. இந்த வேதாத்திரியத்துல அத்தகைய புதையல் புதைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. அறிவை வளர்த்து கொள்ளவும் மெருகேற்றவும் பட்டை தீட்டுகிற இடமாக இருக்கிறதுன்னு மனவளக்கலையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சிலருக்கு புத்தகம் வாசிப்பதுல இன்பமா இருக்கும், சிலருக்கு திரைப்படம் பார்ப்பதுல இன்பமா இருக்கும், சிலருக்கு சில சில சிற்றுண்டிகளை உண்பதுல இன்பமா இருக்கும், இல்லைங்களா? ஓவியம் வரைவதில் இன்பம், இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க செயலை அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப செய்யும் போது அங்க ஒரு சலிப்பு இல்லாம இன்பமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளவு நேரம் வரையில இந்த இன்பம் சலிப்பில்லாம இருக்கும்னா திகட்டாத வரையில் தான் நிரந்தரமான இன்பம் வரும்னு சொல்றாங்க. அப்போ திகட்டாத நிரந்தரமான இன்பம் வேணும்னா நமது மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம நாள்தோறும் செய்வதால உடல், மனம், உயிர் இம்மூன்றுமே சீராக இருக்கும்போது அந்த அளவு முறை நம்மளுக்கு தானா காக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதனால உண்பதுல, உறக்கத்துல, உழைப்புல, பாலுறவுல, எண்ணத்துல இவ்வைந்திலும் துய்ப்பில் அளவு முறை மீறாம முரண்படாம இருப்பது எப்படிங்கிறது நம்மளுக்கு இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம எதையோ எடுத்து உள்ள நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். எண்ணத்தை எங்கெங்கேயோ போயிட்டு கொண்டு அதுக்கப்புறம் நிறுத்த தெரியாம எண்ண ஓட்டங்களை ஓட விட்டுட்டு இருப்போம், இல்லைங்களா? அப்போ நமக்கெல்லாம் சலிப்பு ஏற்படுமா இதுல அளவு முறை மீறாம நம்ம சாப்பிடும் போதும் தூய்க்கும் போதும் எண்ணமா இருக்கட்டும், எதுலையுமே நம்மளுக்கு சலிப்பு ஏற்படாம இருக்கும். விருப்பம் தானே வரும், இல்லைங்களா? இங்க வெறுப்பானது நம்மளுக்கு தவிர்க்கப்படுது.
எப்போதுமே மூளைக்கு மட்டும் ஓய்வு கொடுத்துட்டு, மனதை வந்து எப்போதுமே வேலைக்காரனாக மாற்றி பாருங்கள். சலிப்பென்பது வராதுன்னு ஓஷோ அவங்க வந்து சொல்றாங்க. எப்பயுமே மனச வந்து வேலைக்காரனா பிஸியாவே வச்சிருக்கணுமா. அப்பங்கும்போது தான் நம்ம கவனம் வந்து எங்கேயும் போகாம, அந்த மனமானது வந்து ஒடுங்கும்ன்னு சொல்றாங்க. மனமானது வந்து அ அ நம்மளுக்கு சொல்றாரு. அதாவது நம்ம வந்து பிஸியாகவே வந்து நம்மளுக்கு மனச வந்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. சுறுசுறுப்புடன் இருந்தால் கவனச்சிதறலோ, எண்ணச்சிதறலோ நம்மளுக்கு ஏற்படாதாம். அது மகிழ்ச்சியாக மட்டுமே மனமானது வந்து வைக்க முற்படுமாம். இந்த மனச வந்து மகிழ்ச்சியாகவே வைக்கிறதுக்கு வந்து அந்த மனமானது முற்படும்ன்னு சொல்றாங்க. அதனால தானே நமக்கெல்லாம் வந்து மனம் செம்மையாக இருக்கிறதுக்கு தியானம், தற்சோதனை வந்து நமது குரு வந்து பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. எப்பல்லாம் உட்கார்றோமோ, மனம் சஞ்சலப்படுதோ, அப்பல்லாம் வந்து தியானத்த பண்ணிட்டு நம்ம தற்சோதனை, அகத்தாய்வ வந்து பண்ண சொல்லி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. குருவினுடைய அன்பு என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்றாங்க. முற்பிறவியில் ஏற்பட்ட தொடர்பு ஒரு குருவை பல ஜென்மங்களாக தொடர்ந்து நமஸ்கரித்து, வணங்கி, ஆராதித்து ஆனந்தமாக கொண்டாடி வந்தவர்களுக்கு தான், அந்த குருவ வந்து மதிச்சு, மதிச்சு நம்ம வந்து அவர ஆனந்தமாக கொண்டாடி வந்தவர்களுக்கு தான் இந்த பிறவியில் திடீரென குரு தொடர்பு வந்து நம்மளுக்கு ஏற்படும்னு சொல்றாங்க. எப்போ வந்து பல பிறவியில வந்து இத கடந்து நம்ம வரணுமா, குருவோட அந்த இது வந்து கிடைக்கிறதுக்கு. ஒரு பிறவியில நம்மளுக்கு வந்து இந்த குருவோட தொடர்பு கிடைக்காதாம். குருவோட அன்பானது ஒருவருக்கு கிடைச்சிட்டா, அதை விட மிகப்பெரிய பொக்கிஷமானது இந்த உலகத்திலே எதுவுமே இல்லையாம். குருவின் நட்பு, குருவோடு ஏற்படுகிற உறவு மிகப் பெரியதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட குருவின் வந்து பயிற்சிகளை வந்து நம்ம செய்றதுலயும், கத்துக்கிறதுலயும், இந்த சலிப்பில்லாத இன்பத்தை வந்து நம்மளுக்கு தரும்ன்னு சொல்றாங்க. கலாம் ஐயா சொல்லுவாங்க, "பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் நீ எப்போதும் இருக்காதே. நீ நினைத்ததை எழுதும் பேனாவாக இருன்னு" நம்மளுக்கு அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. நம்மளோட இத வந்து நாம தான் வந்து பட்ட தீட்டிக்கிறணும். இல்லைங்களா? நம்மளோட வரலாற யாராவது எழுத முடியுமா? சொல்லுங்க. நம்மளோட வாழ்க்கைய நாம தான் வந்து வாழ முடியும். தவம் செய்ய படைப்பு திறனும் வந்துடுது. இணக்கத்தன்மையும் நம்மளுக்குள்ள வந்துடுது. பெருந்தன்மை வந்துடுது. ஆளுமை திறனும் வந்துடுது. ஒரு செயலை தவறாக செய்யறப்ப நம்மளுக்கு சாட்சிகள் இல்லை என்று எண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2 சாட்சிகள் வந்து நம்மளுக்கு கவனிச்சுக்கிட்டே, கண்காணிச்சுக்கிட்டே இருக்குமாம். 1 மனசாட்சி, 2 இறைசாட்சி. இந்த மரண வாசல்ல பேசுறது தான் மனசாட்சின்னு சொல்றாங்க. ஆனா, தலைமுறை கடந்தும் பேசுவது வந்து இறைசாட்சின்னு சொல்றாங்க. இவைதான் நம்மளுக்கு மகரிஷி சொல்றது மாரி பாவம், 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 புண்ணியம்னு சொல்றாங்க. இல்லைங்களா? இறைசாட்சி வந்து புண்ணிய பதிவுகளா இருந்தா நமக்கு நல்லதே நடக்கும். பாவ பதிவுகளா இருந்தா, அது வந்து நம்மளுக்கு எது இருக்குதோ நம்மளுக்கு எதிர்மறையாவே நடக்கும்னு சொல்றாங்க. அந்த சலிக்காத இன்பம் வேணும்னா மனசாட்சிக்கு முரண்படாது நற்செயல்களை செய்யணும்னு சொல்றாங்க. அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க, வார்த்தைகளில் மெய் இல்லையெனில் எண்ணங்களிலும், செயல்களிலும் தூய்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தெளிவுபடுத்துகிற வேலையை வந்து நம்ம குரு மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்றாங்க. சிந்திப்பவை எல்லாம் சில நேரம் தான் நீடிக்கும். ஆனா, நம்பிக்கை தான் வாழ்நாள் வரை வந்து நீடிக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து குருவை நம்பினோருக்கு சலிப்பென்பது வராதுன்னு சொல்றாங்க. வாழ்வில் வழி தெரியாத நேரங்கள்ல வந்து குருவை மட்டும் நம்பி நம்ம வந்து செயலை துவங்கும்போது நமது எண்ணமும், செயலும் சிறப்பானதாகவே இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இந்த பிரபஞ்சமே நமக்கு துணையாய் நிற்கும்னு சொல்றாங்க. யாருடைய நினைவில் யாருடைய முன்னிலையில் நம்மளோட அந்த ஆத்மாவானது பரிபூரணமாக அமைதி அடைகிறதோ, அவரே நமது குருன்னு நம்ம வந்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அந்த குரு முன்னாடி போயிட்டோம்னா, நம்மளோட ஆத்மாவானது அமைதி அடைஞ்சிருமாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு அமைதி அடையாதாம். சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குமாம். குரு முன்னாடி வந்து எதுவுமே இல்லை தானே! இல்லைங்களா? பார்க்க பார்க்க சலிப்பு நம்மளுக்கு வருமா? குருவ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். குரு வார்த்தைகள கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். குருவோட அந்த அறிவு எப்படி வந்து உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அறிவுபூர்வமா நம்ம உணர முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் மனம் வந்து நொந்து சலிச்சுக்கிறோம் இல்லைங்களா? சில நேரத்துல வந்து நம்மளுக்கே வந்து இந்த மனவளக்கலைக்குள்ள இருந்தாலுமே நம்மளுக்கே ஒரு சில நேரத்துல வந்து மனமானது வந்து சலிச்சுக்கிறது. அந்த நேரத்துல நம்ம தவத்த பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம்னா, சரி இதோட முன்பதிவு அப்படிங்கிற இது வந்து நம்மளுக்கு போயிடுறோம். அப்பயே நம்ம தெளிஞ்சிடுறோம் உடனே. சலிக்கக் கூடாது அப்படின்னு. ஒரு பறவை கூட ஒரு மரக்கிளையில வந்து உட்கார்ந்திருக்கும்போது, இந்த இந்த கிளை வந்து உடைஞ்சு நாம கீழ விழுந்துடுவோமோன்னு அஞ்சுவதே இல்லையாம். அந்த கிளை வந்து எந்த கிளையில உட்கார்ந்திருக்கோ, அந்த கிளை உடைஞ்சிரும். நாம கீழ விழுந்துருவோங்கிறது வந்து அஞ்சுவதே இல்ல. அந்த உடையப் போற கிளையா இருந்தா கூட அது நுனியில வந்து உட்கார்ந்துக்கிறோம். அது பயப்படாதாம்.
அந்த பறவை வந்து என்ன மரக்கிளைய வந்து நம்பி உட்கார்றதே இல்ல. தன்னுடைய சிறகை வந்து மட்டுமே நம்பிதான் அந்த கிளையில வந்து உட்காருது. அதே போல வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து வாழ்க்கையில தன்னம்பிக்கை எனும் தைரியத்தை மட்டுமே நம்பி பயணிக்கணும்னு மகான் வந்து சொல்றாங்க. வாழ்க்கை என்பது வேறு பொருள் வாழ்க்கை என்பது வேறு, பொருள் என்பது வேறு. அதனால வந்து நம்ம குழந்தைகளுக்கு வாழும்போதே சிக்கனத்த வந்து கத்துக் தந்துரணும்னு சுவாமிஜி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து பொருளை இழந்தால் வாழ்க்கைய தக்க வச்சுக்க முடியும். ஆனா வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்தால் பயனற்று போயிடும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து வாழ்க்கையே இழந்துட்டு, பொருள மட்டும் தக்க வச்சுக்கிட்டு, பணத்த மட்டும் தக்க வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அது இன்பத்த தருமா? இல்லைங்களா? அது பயனற்றதுன்னு முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைப்பது விரல் போன பின் மோதிரத்துக்கு ஆசைப்படுவது போலன்னு சொல்றாங்க. நிறைய சொத்து சுகம்னு பேராசையில வந்து சேர்த்த பின்ன தனக்கு வாரிசே இல்லாம போனா என்ன பயன் இல்லைங்களா? விரலே போயிடுச்சு, விரலுக்கு அப்புறம் நம்ம மோதிரத்துக்கு ஆசைப்படலாமா? அது வந்து சலிப்பு தானே வரும். அதனால வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்துட்டு போகலாமே. வாழ்க்கை வாழ்றதுக்கு மட்டுமே நம்ம பொருளீட்டி அத வந்து நம்ம சிக்கனமாக கடைப்பிடிச்சு வாழ்ந்தாலே போதும் இல்லைங்களா? தங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்துவிட்டு போனவர்களை விட, எப்படி சிக்கனமாக இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழணும்னு கத்து தந்துட்டு போன பெற்றோர்கள் வந்து மிக, மிக உயர்ந்தவர்கள்ன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த உனக்கு மீறி வந்து அந்த பணம் வந்து சேருதா, பொருளாதார உயரமா இருக்கா, அத தானமா குடுன்னு கத்துக்கிட்டு கத்துக் குடுத்துட்டு போற பெற்றோர்கள் வந்து உயர்ந்தவர்கள்ன்னு சொல்றாங்க. கலாம் ஐயா சொல்லுவாங்க, "இதுதான் இன்பத்தின் முதல் படி." எந்த பெற்றோர்கள் வந்து உயர்ந்த பெற்றோர்களோ, அதுதான் வந்து இன்பத்தின் முதல் படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு இத வந்து நம்மளுக்கு தானம் குடுக்குறதுக்கும், தர்மம் செய்றதுக்கும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல புகழ தேடக்கூடாது. புகழ் இல்லாம வந்து குடுக்குறது தெரியாம செய்யணும்னு சொல்றாங்க. படிப்பதற்கு நேரம் ஒதுக்கு, அதுதான் அறிவின் இருப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்கு, அதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம். உழைக்க நேரம் ஒதுக்கு, அதுதான் வெற்றியின் பிறப்பிடம் அப்படின்னு கலாம் ஐயா வந்து சொல்றாங்க. குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கு, அதுதான் வாழ்க்கையின் ரகசியம்னு சொல்றாங்க. நமது மகரிஷி ஐயா வந்து அத வாழ்க்கையின் ரகசியம்னு சொல்றாங்க. குடும்பத்துக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்கு. இதுலதான் வாழ்க்கையின் ரகசியமே இருக்குதுன்னு சொல்றாங்க. எதிலும் சலிப்பு என்பது வரக்கூடாது. உணவு சலிச்சுட்டா, நாம அந்த உணவ வந்து சாப்பிட முடியுதா? சாப்பிட்ட உடம்பு தான் நம்மளுக்கு ஏத்துக்குதா? கெட்ட வாடை வருது தானே அந்த உணவுல. அதே போல தான் சலிப்பு என்பது வந்துட்டதுன்னா, வாழ்வில வந்து ஒரு இனிமை வந்து கிடைக்காதுன்னு மகான்கள் வந்து சொல்றாங்க. விருப்பத்துடன் வாழ்ந்தால் தான் இன்பம். உலகில் அந்த வர்த்தகத்துல வந்து முதன்மையாக திகழ்ந்தவர் ஒருவர் வந்து புகழின் உச்சத்தில் இருந்தாராம். அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் அனைத்திலுமே முதன்மையில் இருக்க நான் விரும்பினேன். ஆனா எனது உடல் நலத்தில் அக்கறை இல்லாம நான் வந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அத்தனை கோடி தந்தாலும் நான் பிழைத்து வர வாய்ப்பில்லையே. அதனால உடம்பு என்பது மிக முக்கியம்னு சொல்றாங்க. அதனால உடல் நலத்தை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொண்டு உடற்பயிற்சியை வந்து நாள்தோறும் செய்யுங்கன்னு சொன்னாராம். சென்னையில இருந்து மதுரைக்கு போகணும்னா, நம்ம கார்ல என்னங்க செய்வோம் மதுரைக்கு சென்னையில இருந்து நம்ம வந்து ஒரு பயணத்துக்கு போறோம். முக்கியமான வேலை. கார்ல நாம போறோம். நான் வந்து ரொம்ப பிஸி. அதனால வந்து பெட்ரோல் கூட என்னால போட நேரம் இல்லைன்னு நம்ம வந்து வண்டிய எடுத்தா, எப்படி வந்து பயணம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குமா? பயணமானது பாதியிலேயே தடைபட்டு துன்பத்தை தானே நம்மளுக்கு தரும். அதே போல நாம வந்து உடலுக்கு அசைவு தராம, உழைப்பு தராம, உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லைன்னு நம்ம சொன்னா, நமது உடலும் வந்து பாதியிலேயே நோய் என்ற துன்பத்தை தரும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. எப்படி ஒரு வண்டி எடுத்து நம்ம ஒரு பயணத்துக்கு இன்ப சுற்றுலாக்கு போறோமோ, அத பெட்ரோல் ஊத்த நேரம் இல்லைன்னா அந்த வண்டியே பயனற்று தானே போயிடும். அதே மாதிரிதான் அந்த உடலுக்கும், அந்த என்ஜினுக்கும் நாம பயிற்சிகளையும், உழைப்பையும் குடுக்கணும்னு சொல்றாங்க. உடல் நலத்துக்காக நேரம் ஒதுக்கினால் சலிப்பில்லாத இன்பம் வந்து நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும்னு சொல்றாங்க. இல்லைன்னா உறவினர்களுக்கிடையே உறவினர்களுக்கிடையே சலிப்பான சேவைகளுக்கு நாம வந்து உள்ளாகிடுவோம். ஒரு ஆள் வந்து நடக்க முடியாம நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தா எத்தனை நாளைக்கு சலிப்பு இல்லாம மனைவியோ, அம்மாவோ, அக்காவோ, யாரோ மகளோ வந்து சேவை செய்ய முடியுமா? அங்க வந்து சலிப்பானது வந்துரும் தானே, முகசுளிவு வந்துரும் தானே. அதனால வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டு பயிற்சிகளை வந்து தொடர்ந்து வந்து நம்ம செய்யும்போது, நாம வாழும் வரைக்கும் வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். அன்று கூட்டு குடும்பத்தோடு எல்லா உறவுகளுடனும் வந்து நம்ம அன்பும் அனுசரிப்போடும் ஆனந்தமாகவும் நம்ம அந்த காலத்துல வந்து வாழ்ந்தோம் இல்லைங்களா? எதிலும் சலிப்பு இருந்ததே இல்ல. அன்று பாட்டி வீட்டில் வந்து நம்ம எல்லாம் பிறந்தோம். பாட்டி வைத்தியத்தில் தான் நம்ம வந்து எல்லாருமே பிறந்தோம் இல்லைங்களா?
உடம்பு முடியலைன்னா பாட்டி வைத்தியத்திலேயே நம்மளுக்கு வந்து உடம்பானது குணமானுச்சு. ஆனா இன்று எல்லா குழந்தையும் ஆஸ்பத்திரிகள்ல தான் பிறக்குது இல்லைங்களா? அடிக்கடி அதனாலதான் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு நம்ம கொண்டு போய் காமிக்கிறோம். அந்த ஆஸ்பத்திரி மருந்து தான் நம்மளுக்கு வந்து கேக்குது குழந்தைங்களுக்கும். பாட்டி கிடைத்ததை மட்டுமே நம்ம வந்து பேசுகிற சமூகம் வந்து, அவர் அந்த வெற்றியும், புகழும் பெறுவதற்காக இழந்ததை வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து மறந்துடுறோம் இல்லைங்களா? அதனால வெற்றி புகழுக்கு முன்னாடி அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ, அத வந்து எப்ப சொல்றோம்னா, இறந்த பின்னரே வந்து நம்ம வந்து சொல்றாங்க. இல்லைங்களா? எல்லா இதுலயுமே நம்ம பார்க்கிறோம். அவங்க இறந்த பிறகு தான் அந்த வரலாற வந்து சொல்றாங்க. அவங்க கடந்து வந்த பாதைய சொல்றாங்க. இருக்கும்போது வந்து ஒரு சிலர் தான் சொல்றாங்க. அப்படி பேச தவறி விடுகிறது இந்த சமுதாயம் இல்லைங்களா? இன்முகமும், துன்பமும் மனதிற்குள்ளிருந்து தான் வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாதவர்கள் எங்கெல்லாமோ தேடி அலைந்து துன்புற்று சலிப்புடன் வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு கடைசி காலத்துல வந்து இறந்தும் போயிடுறாங்க சலிப்போடையே. அது ஏன் வந்து சலிச்சுக்கிட்டோம், எதை வந்து நம்ம தொலைச்சோம், அது எங்க தேடணுங்கிறது வந்து தெரியாமலேயே போயிடுறாங்க. உயர்ந்தவர்களின் நல்வார்த்தைகளையும் அந்த சத் சங்கத்தையும் நம்ம வந்து எப்போதுமே வந்து கேட்டுக்கிட்டே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தெளிவு பெற்றோம்னா அந்த தெளிவுல இருந்து நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும்னு சொல்றாங்க. தண்ணீரானது வெந்நீராக இருந்தாலும் அதன் தன்மையானது எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பினை வந்து அணைத்து விடும்னு சொல்றாங்க. தண்ணிக்கு வந்து அந்த சாதா பச்சை தண்ணியா தான் இருக்கணும், இந்த நெருப்பை அணைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வெந்நீராக இருந்தாலும் கூட அதன் தன்மையானது எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பினை வந்து அணைத்து விடும்னு சொல்றாங்க. அதாவது தண்ணீர் வந்து வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைப்பது போல பிறர் கூறும் அறிவுரையானது கடினமானாலும் அது நம்மை வந்து நல்வழிப்படுத்த மகிழ்ச்சியாக வாழ உதவும்னு சொல்றாங்க. ஒரு சிலரோட அறிவுரை வந்து நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம அவங்களோட அறிவுரை வந்து குழந்தையா இருக்கட்டும் இல்ல அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல தெரிந்தவர்களா அவங்க சொல்ற இதை வந்து நம்ம கவனிச்சுட்டு அதை ஏத்துக்கிட்டோம்னா அது மகிழ்ச்சியாக நம்ம வாழ்றதுக்கு அந்த ஒரு சொல் ஒரு வரி கூட நம்மளுக்கு போதும்னு சொல்றாங்க. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடுன்னு சுவாமிஜி வந்து சொல்வாரு. அதாவது அறிவு நிலையில வந்து தெளிந்தோருக்கு உயிர் இரக்கம். நம்ம வள்ளலார் சொல்லுவாருங்க இல்லையா? கருணையோட இருக்கணும். அப்படின்னு சொல்றாங்கல்ல. எந்த உயிர் துன்பப்பட்டாலும் இரக்கமே அந்த கடவுள் வழிபாடுன்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. வள்ளலாரும் சொல்றாங்க. கடவுள் வழிபாடு என்பதே உயிர் இரக்கம் தான்னு சொல்றாரு. பிற உயிர் மேல் இரக்கம் வந்தாலே அங்கே மனிதம் உயர்ந்துள்ளதுன்னு அர்த்தமா. ஒரு சிலர்கிட்ட நாம வந்து போன் போட்டு பேசுறப்ப எப்படி இருக்கீங்கன்னு நம்ம வந்து கேட்டா அங்கிருந்து வருகிற வார்த்தை ஏதோ இருக்கோன்னு சலிப்போடு வந்து சொல்லுவாங்க. கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இருக்காது. ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன்னே தெரியலன்னு வேற சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு நாம கேட்டோம்னா, உப்பு சப்பு இல்லாத விஷயமாக இருக்கும். அன்றாட வந்து ஒரு சிலருக்கு நடக்கிறதுதான். சின்ன பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஆனாலும் மனசலிப்போடவே இன்பத்தை அடகு வைத்துவிட்டு, துன்பத்தை சுமந்து கொண்டு வாழ்வாங்க. இல்லைங்களா? எத அடக வைக்கணுமோ அத அடகு வைக்காம, துன்பத்த சுமந்து கொண்டே வாழ்வாங்க. வள்ளல் மகான் சொல்லுவாங்க, இறைவனடி சேரணும்னா, நாம தினையளவாவது அறமும், தவமும் செய்யணும்னு சொல்லுவாங்க. நிறைய அளவு கடலளவு செய்யாட்ட கூட தினை அளவாவது அறமும் தவமும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது இன்பத்துக்கான வழிய வந்து இறைநிலை அமைச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க் பேலன்ஸ் வந்து எப்படி கூடுற மாதிரி பாவம் செய்யக்கூடாதாம். எப்போதுமே பாவம் செய்யறவங்க வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து கூடுற மாதிரி தான் பாவ செயல் வந்து கூடிக்கிட்டே போகும்னு சொல்றாங்க. பேலன்ஸ் என்ற பதிவினை அன்றாடம் வந்து அகத்தாய்வு செய்து சுத்தம் செய்யற மாதிரி குறைச்சிக்கிட்டே போக நல்ல செயல்களை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்படி செய்யறப்ப ஒரு நிறைவு வந்து வாழ்வில வருமா. அதுவே இன்பம்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ மனதுக்கு எதையெல்லாம் ஒரு நிறைவை தருதோ அதெல்லாம் சலிப்பில்லாத மகிழ்ச்சியை வந்து தரும்னு சொல்றாங்க. இதுதான் நிலைத்தும் நீடித்ததுமான இன்பம்னு சொல்றாங்க. கணவன் மனைவி உறவில் கூட சொல்வாங்க, "ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் நட்பு இல்லை. கண்ணிலிருந்து மறு துளி கண்ணீர் வராமல் தடுப்பதுதான் நட்பு. இதில் தான் வந்து சலிப்பில்லாத வாழ்க்கை அடங்கியுள்ளதுன்னு" மகரிஷி வந்து சொல்வாங்க. கணவன் மனைவி உறவில் நிறைய பேர் வந்து புரிதலே இல்லாது வாழ்வாங்க. எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே சகிச்சு போகணும், பொறுமை எங்கே காக்கணும், எந்த சூழலில் பேசணும் என்பதை தெரிந்தாலே கணவன் மனைவி நட்பு இன்பம் தான் சொல்றாங்க. குடும்ப அமைதியே சலிப்பில்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கணும்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து அமைதி வரணும்னா எதிலும் குறை காணாமை நிறைவையே வந்து நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. பணம் பற்றி ஒரு மகான் வந்து சொல்வது என்னன்னா, உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது. அதுவே பணம்.
பணத்துக்கு உயிர் இல்ல தானே. அதுதான் இன்னைக்கு ஆளுகுது. வீட்டுகள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த பணத்தால, பொருளாதார ஏற்ற இறக்கத்தால தான் வந்து நிறைய வந்து வருது. இல்லைங்களா? அதே போல உருவமில்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. அதுதான் அன்புன்னு சொல்றாங்க. அது வந்து மறைஞ்சு தான் இருக்கும். இல்லைங்களா? அன்பானது மறைஞ்சு தான் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கத்தால் தானே இன்று அன்பானது குறைஞ்சுகிட்டே வருது. இல்லறத்திலும், உறவுகளிடத்திலும் நம்ம வந்து பார்க்கிறோம் தானே. நிறைய குடும்பங்கள்ல வந்து பொருளாதாரத்தால பிரச்சனை. அதுல வந்து அன்பு வந்து குறைஞ்சு போயிருது. அதனால தான் சுவாமிஜி சொல்லுவாங்க, "சலிப்பில்லாத நிரந்தர இன்பம் வேணும்னா, குடும்பத்தில் உள்ள ஆணோ, பெண்ணோ 14, 15 வயது நிரம்பியதும் இளம் பருவத்திலேயே மனதை வந்து வளப்படுத்திக் கொள்வதற்கு, உடல் நலம் பெறவும் இந்த 2 இந்த மனவளம், உடல் நலம் இந்த 2 மூலமாக தான் நாம வந்து உய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் நம்மளுக்கு வந்து குடும்பம் இந்த 2ம் உயர்ந்து இருந்ததுன்னா, மனநலம், உடல் நலம் உயர்ந்து இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை வளம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு நல்ல அந்த அதனால குடும்ப நலமும் அதனால நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு தான் உலக சமுதாய கலை பயிற்சி நம்மளுக்கு குண்டலினி யோகாவானது நம்மளுக்கு சுவாமிஜி குடுத்துருக்காங்க. உடல்நலம், மனவளம் வேணும்னா திடீரென நம்மளுக்கு வந்துருமாங்க? வராதுல்ல. இதனை விலைக்கு போய் நம்ம வந்து வாங்கி விடவும் முடியாது தானே! அதற்கான நேரம் வந்து நேரம் அறிந்து பயிற்சி வந்து நம்ம செஞ்சாதான் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும்னு சொல்றாங்க. உடலில், மனதில், உயிரில் 3லுமே பிரச்சனை இல்லாம வாழ்ந்தாலே சலிப்பில்லாத இன்பம் தானே! அதுக்கு சுவாமிஜி சொல்வாங்க, வாழ்க்கை வாழ்க்கை என்ற சிறிய தோணியை பற்றிக் கொண்டு கடல் போன்ற வினையை கடக்க முடியாமல் தத்தளித்து தவிக்கிற மனிதனுக்கு அதிலிருந்து வெளியே வரணும்னா ஒன்று தவம், மற்றொன்று அறம். இந்த 2ம் சரியான பாதையை காட்டி கரை சேர்க்கும்னு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. வாழும்போதே கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரு செடியில் இருந்து இருந்தோ அல்லது மரத்தில் இருந்தோ இலை உதிருதுன்னா, அது இன்னொரு இலைக்கு வந்து இடம் குடுத்து விட்டு போகுது இல்லைங்களா? இல்ல நான் விழுந்துட்டேனே அப்படின்னு வந்து அந்த பழுத்த இலை எப்போதுமே அழுவதே கிடையாது. இல்லைங்களா? அது வந்து என்னன்னா பெருந்தன்மையோட இன்னொரு இலைக்கு வந்து அந்த விட்டு குடுத்துட்டு போகுமாம். இதே போல தான் நம் சந்ததிகளுக்கும் நம்ம வந்து எப்போதுமே புண்ணியத்தை மட்டுமே விட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. அப்பதான் வாழ வந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக அந்த அந்த சந்ததிகள் வந்து வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு தான் இந்த மனவளக்கலையில இணைந்து நம்ம தொண்டாற்றுறோம் இல்லைங்களா? இதுவரைக்கும் அதுக்காக தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம். ரமணர் சொல்வாரு, புரிதல் இல்லாத வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு புதையலே கிடைச்சாலும் பயனில்லைன்னு சொல்லுவாரு. அந்த புதையலே கிடைச்சாலும் கூட அது வந்து பயனற்று போகும்ன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க புரிதல் கிடையாது. இன்னும் வேணும் வேணுங்கிற அந்த ஒரு அம் பேராசை வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து புதையல் கிடைச்சாலுமே பயனில்லாம போகும். இன்னும் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கீழ கீழ தோண்டிட்டே போவாங்க இல்லைங்களா? அதனால வாழ்வில் கிடைத்ததை எல்லாமே புதையலாக நினைத்து ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது அப்படி வாழ்றப்பதான் வாழ்வின் புரிதலே உள்ளதுன்னு ரமணர் வந்து சொல்றாங்க. அந்த வேலை பார்க்கும் இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து பணிச்சுமை காரணமாக நிறைய பேருக்கு சலிப்பு வருவதை நம்ம வந்து பார்த்திருப்போம். இதற்கு கூட சுவாமிஜி வந்து சொல்றாங்க, அந்த வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எந்த வேலையை செஞ்சாலும் சரி, நம்ம அந்த பயிற்சியில இருக்கிற மௌனமும், தவமும் உதவும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா திட்டமிட்ட விழிப்பு நிலை, அறிவு கூர்மையும், ஓர்மையும் ஓங்கி நிற்பது இந்த தவத்திலையும் மௌன நிலையிலும் தான் சொல்றாங்க. அப்போ பணிச்சுமை கூட இன்பமாக இருக்குமாம். அதாவது குழந்தை வளர்ப்பில் கூட சலிப்பு வந்து நிறைய பேருக்கு தாய்மார்களுக்கு வந்து ஏற்படுவது உண்டுதான். இந்த துன்ப உணர்வு ஏன் ஏற்படுதுன்னா, நம்மில் போதிய ஆற்றல் குறைபாட்டினால் தான் சலிப்பு வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதனால தான் செய்கிற வேலையை கூட நேசித்து செய்தால் சலிப்பு ஏற்படாதுன்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. ஒரு நல்லா இருக்கிற மனிதரை கூட்டிட்டு போயி, உடலால் ஊனமுற்றவர்கள வந்து நம்ம நெறைய வந்து பஸ்ல ஏறுறோம், அன்றாட ட்ரெயின்ல ஏறுறோம். எங்கெங்கேயோ நம்ம வந்து பார்க்குற இடத்துல வந்து, நல்லா இருக்கிற மனிதர, எப்ப பார்த்தாலும் சலிப்போட இருக்கிற மனிதர எல்லாமே இறைநிலை குடுத்திருக்கும். அந்த சலிப்போடையே வாழ்வாங்க. அப்படி இருக்கிற மனிதர வந்து கூட்டிட்டு போய், உடலால் ஊனமுற்றவர்கள், மனதால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது மனநோயாளிகள், வாழ்வில் இறுதி தருவாயில் நோய்வாய்ப்பட்டவர்கள நாம பார்க்கிறப்ப, நம்முடைய வாழ்வானது எத்தகைய உயர்வானதுன்னு வந்து யோசிக்க வந்து தூண்டிருமாம். அப்போ எதுலயும் வந்து சலிப்பென்பது வராது தானே! இப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது, நம்மளுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கைய வந்து இந்த குரு குடுத்துருக்காருங்கிற அந்த பண்பு வந்து வரணும். அப்போ நம்ம அவங்கள பார்த்துட்டு என்ன செய்றாங்க நெறைய பேரு, அவனோட கர்மா அவன் அனுபவிக்கிறான், அவன் சீரழிறான், இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து எகத்தாளமா, ஏளனமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. சுவாமிஜி வந்து பார்க்கிறப்ப வந்து நம்ம வந்து அவங்கள
வாழ்த்திட்டு நமக்கு கிடைச்ச வாழ்க்கை எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம அவங்கள வாழ்த்திட்டு தான் நகரணுமே தவிர அவங்கள தூற்றிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. யார் உன்னை மிதிச்சாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன்னாடி போகணும்னு முதல்ல வந்து குழந்தை பருவத்திலேயே நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்த குரு வந்து நம்மளுக்கு சைக்கிள் தான். ஏன்னா, ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடு இல்ல இந்த சைக்கிளுக்கு. யார் ஓட்டினாலும் முன்னோக்கி தான் போகும் இல்லைங்களா? சைக்கிள் ஆனது. இதில் ஏழை சைக்கிள் மிதிச்சா மெதுவாக போகணும், பணக்காரன் ஓட்டினா வேகமாக போணும் என்பது அந்த சைக்கிளுக்கு இல்ல. அவரவர் அறிவு, ஆற்றலுக்கு சக்திக்கேற்ப தான் அந்த வந்து வேகம் வந்து சைக்கிளோட வேகம் வந்து முன்னோக்கி சீக்கிரமா போறதா இருக்கும். அதனால வந்து இன்பம், துன்பம் 2யுமே நம்ம வந்து சரிவர சமாளிக்க கத்துக்கிட்டு, தெளிவாக, பொறுமையாக வாழவே நம்மளுக்கு வேதாத்திரியம் வந்து கத்துக் குடுத்திருக்கு. இல்லைங்களா? நமது குருவுக்கு வராத சோதனையே இல்ல. அதிலிருந்து மீண்டு அந்த வித்தைய வந்து நம்மளுக்கும் தானும் கற்று, நமக்கும் தெளிவாக வந்து கத்தந்துட்டு போயிருக்கிறாங்க. மேலும் மேலும் வந்து மகான்களின் வாழ்க்கை விளக்கத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி படிக்கும்போதும், கேட்கும்போதும், இன்பம் வந்து ஓங்கி நம்மளுக்கு வாழ வாழ வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுதல குடுக்குது. அப்ப மனநிறைவு என்பது இயற்கையின் அமைப்பிலேயே நம்மிடம் உள்ள பெரும் செல்வங்கள் தான் சொல்றாங்க. எப்பயுமே மனநிறைவு என்பது வந்துட்டாலே அங்க அவமானங்கள் எல்லாம் இருக்காது. இல்லைங்களா? எந்த அவமானத்துக்கும் நம்ம வந்து பயப்படவே மாட்டோம். அது அவமானமா நம்மள அவமானிக்கல. எங்கேயோ அவமானம் பண்ணிட்டு போறாங்கங்கிறது கடந்து போறது வந்துரும். அப்ப மனநிறைவு என்பது இயற்கையின் அமைப்பிலேயே நம்மிடம் உள்ள பெரும் செல்வங்கள் தான். ஆனா, இந்த ஆடம்பரம் என்பதுதான் நாமே தேடிக் கொள்ளுகிற வறுமைன்னு சித்தர்கள், மகான்கள் சொல்றாங்க. அப்போ தேவைக்கு மட்டுமே பொருட்களோடும், புலன்களோடும் தூய்ப்பதில் அளவு காத்து விழிப்போடு வாழ்ந்தால் சலிப்பில்லாத இன்பத்தை வந்து நம்ம வாழ முடியும்னு சொல்றாங்க. எப்ப வரைக்கும் வாழ முடியும்? இன்பத்தை வாழும் இறுதி காலம் வரையில் நம்ம வந்து வாழலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. நம்ம வாழ்ற இறுதி நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து சலிப்பில்லாத இன்பத்தை வந்து வாழ முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா இறப்பையும் நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? இறப்ப வந்து நான் வரமாட்டேன், நான் சாக மாட்டேன், இன்னும் நிறைய வாழணும்னு பேராசை வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. வாழும் காலத்தில் இறுதி வரைக்கும் வந்து எது கிடைக்குதோ நிறைவாக வாழணுங்கிற மனப்பக்குவத்தை இந்த மனவளக்கலை வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறது. ஏன்னா மனம்தான் மனித வாழ்க்கையின் விளைநிலம். மனதின் தன்மை எதுவோ அதுதானே மனிதனுடைய தன்மைன்னு நம்மளுக்கு குரு வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க. மனதை அறிந்து தற்சோதனை செய்து இன்பத்தை தக்க வைத்து மனமகிழ்வோடு வாழ வேதாத்திரியத்தை தினமும் நாம் வந்து உண்ணுகிற உணவு போல அந்த இத வந்து வேதாத்திரியத்தை வந்து நம்ம கடைபிடித்து வாழ்ந்தோம்னா, எப்போதுமே களிப்பில்லாத இன்பம் வந்து வரும்னு சொல்றாங்க. எப்போதுமே பிறரை எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு வைத்து அது நிறைவேறாத போதுதான் ஏமாற்றமும், கவலையும் நம்மளுக்கு வந்து வரும். இங்கேதான் சலிப்பானது வரும். அதனால வந்து எது இன்று கிடைத்ததோ இறைநிலைக்கு நன்றி கூறி தூய்க்கும்போது இறைநிலையே நமக்கான வாய்ப்பை வந்து நம்மளுக்கு வசதிகளையும், அதற்கான இதையும் நம்மளுக்கு வந்து குடுத்துரும். எப்போ வந்து தாய் வயித்துல கருவறையில 10 மாசம் வந்து நம்மளுக்கு பாதுகாப்ப வந்து இறைநிலை வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு குடுத்தாரோ, அந்த வெளிய குழந்தை வந்ததுமே தாய்ப்பாலை சுரக்க செய்து அதுக்கான பசிய வந்து குறைச்சாரோ, அதுபோல எல்லா தேவையான இடங்களிலும் தேவையான இதை நம்மளுக்கு இறைநிலை வந்து நாம நல்லதையே நினைச்சு நம்ம கடமையை மட்டும் கடமைக்குன்னு செய்யாம கடமையை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா எல்லா இதுவுமே நம்மளுக்கு நல்லதா வந்து சேரும் என்று கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை செவிமடுத்த அன்பர்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் நகிலேஷ் ஐயா, நேசமலர் அம்மா.